ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் நறுமுகை. இந்த வீக்கெண்டுக்கு நீங்கள் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான சைட் டிஷ் தேடிட்டுருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த சைட் டிஷ்ஷை நீங்கள் சப்பாத்தி, ரொட்டி, பூரி, ரைஸ் எது கூட வேணாலும் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ராஜ்மா கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு 8 to 10 hours இல்லைன்னா ஓவர் நைட் ஊற வச்ச ராஜ்மா பீன்ஸை ஒரு குக்கரில் மஞ்சப்பொடி, தேவையான அளவு தண்ணி மற்றும் உப்பு இதோடு சேர்த்து சாஃப்டாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் வேண்டிய அளவு எண்ணெய் சேர்த்து 2 பிரிஞ்சி இலைகள், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா பொரிஞ்ச உடனே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் இந்த ஆயிலில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரணும். இப்போ ஒரு பேஸ்ட் இதோட ஆட் பண்ணுறோம். ஒரு சிறிய துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்ச ஒரு பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணுறோம். இது நல்ல ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஆயிலில் லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது நல்லா வதங்கி வந்த உடனே புளிப்பு சுவைக்காக நான் ட்ரை மேங்கோ பவுடரையும் இந்த கலவையோடு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒன்று சேர கலந்து விட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ 3 தக்காளி பழத்தை ஒரு மிக்சியில் சேர்த்து நல்ல பேஸ்ட் ஆக்கி இந்த பேஸ்ட்டை இந்த கலவையோடு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதோடு கொஞ்சம் தண்ணீரும் சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு இது கொதிக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை நம்ம இதில் சேர்க்கலாம். இதோட கொஞ்சம் கரம் மசாலா பவுடரை இதோட சேர்த்துருக்கோம். நம்ம இது எல்லாத்தையுமே ஒன்று சேர கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா குக் பண்ண விடணும். நம்ம இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் வத்தி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கஸ்தூரி மேத்திகளை நல்லா க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துடணும். திரும்பவும் இதை நல்லா கலந்து விட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ண வைக்கணும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தழைகளை இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ சுவையான சத்து மிகுந்த ராஜ்மா கிரேவி சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இதை ஜீரா ரைஸோட சர்வ் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.